கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலியமாய் இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். பாருங்க, இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். சங்கீதம் 33:9 இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். நம்ம சொன்னால் தவறிடுவோம். நாளைக்கு ஒருத்தருக்கு காசு கொடுக்கலாம், இந்த டைமுக்கு தரமான்னு சொல்லுவோம், நம்ம தவறிடுவோங்க. அதே மாதிரி அப்பா அம்மா உனக்கு நல்லா செய்ய போகிறேன், நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உனக்கு இந்த நாளில் நான் பண்ண போகிறேன்டா, இதெல்லாம் செய்து தரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். உன்னை குறித்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் இயேசு உருவாங்க. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். எல்லாமே பாருங்கள், வானம் பூமி எல்லாம் அவர் சொல்லி கட்டளைப்பட்டு அப்படியே நிற்கிறது. சந்திரன் பாருங்கள், சூரியனை பாருங்கள், அவர் சொன்னபடி இரவை ஆள ஒரு நிறைய சுடரும் பகலை ஆள ஒரு சுடர் வைத்தார். அது வார்த்தையின் பிறகு நின்று கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் கொடுங்க, இயேசு வந்துட்டாருன்னா அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டான்னு இருக்கும். நீங்கள் சொன்னால் ஆகுங்க. எப்பொழுதுன்னு சொன்னால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா சொன்னால் ஆகும், கட்டளையிட்டான் இருக்கும். என்னென்ன காரியம் நீங்கள் சொல்கிறீங்களா அது எல்லாம் வாய்க்குங்க. எப்பொழுது வாய்க்குன்னு சொன்னால் இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டான் இருக்கும். நான் சில பேர் அதிசயங்களை செய்துட்டு போனேன், நீங்களோ என்னை காட்டிலும் பெரிய அற்புதங்கள் செய்துன்னு சொன்னார். ஏன்னு சொன்னால், நீ என்னை விசுவாசிக்கனால தேவனுடைய மகிமை நீ காண போகிறப்பா அப்படின்றார். யாரெல்லாம் தேவனுடைய மகிமை காண போகிறீங்க? அவர் சொன்னாலாக கட்டளையிட்டு சொல்லிட்டாருங்க. நம்ம வாழ்க்கையில் காண முடியல, நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறியா? என் நண்பர் சகோதரி சகோதரிகளே, இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் சொன்னால் அது ஆகுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் மன விருப்பப்படி தந்தொருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றும்னு சொன்னாருங்க. யார் அது மன விருப்பத்தை நிறைவேறாத சோர்ந்த நிலைமையில் உட்காந்துருக்கலாம். இயேசு சொன்னால் ஆகும், அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். நம்ம அப்பாவுடைய வேலைங்க இது. நம்ம செய்தோம்னா நம்ம சொன்னாலும் ஆகும். நீங்கள் சொன்னால் கூட அது ஆகுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள், என் வாழ்க்கை மாறணும், இயேசுவின் நாமத்தினால என் பிரச்சனை தீரணும், நீங்கள் சொல்லி பாருங்கள், உடனே மாறும். ஏன்னா இந்த வசனத்தை கேட்குறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு நாள் அந்த வசனத்தை நீங்கள் நிலைத்திருக்கும் போது இயேசுவோடு உறவாடி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு வந்திருக்கிறாருங்க. சொன்னாலும் கட்டளையிட்டாங்க இருக்கும். இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்டோம், இந்த வசனத்தை கேட்டோம்பா, என் வாழ்க்கையில் ஏன்பா நடக்கலை, இப்போது நடக்கணும்பா, என் வாழ்க்கையில் ஒரு சுகம் வேணும், வியாதி மாறணும், என் குடும்பத்தில் ஒரு வறுமை மாறணும், யாரெல்லாம் சொல்ல போனீங்க? கட்டளையிடுங்க. இயேசு சொன்னால் ஆகும், நீ சொன்ன ஆகுங்க. எப்பொழுதுனா இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்துட்டார்னா நீ சொன்னால் அது ஆகும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எந்த காரியமாக இருக்கட்டுங்க, நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால என் வறுமை மாறணும், இயேசுவின் நாமத்தினால என் வியாதி போகணும், இயேசுவின் நாமத்தில் எங்கள் சுகம் உண்டாகணும், எப்படின்னு என்னென்ன சொல்கிறீங்களா அதெல்லாம் மாறன்னு சொன்னால் இயேசு உங்ககிட்ட வரணுங்க. உன் மனவிருத்தப்படி தந்தொருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னால் இயேசு உங்கள் இருதயத்துக்கு கூட வரணும், உங்கள் குடும்பத்தில் வரணும். ஒரு குடும்பத்தில் வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறிடுங்க. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்குங்க. பூமி வானம் எல்லாம் அவர் சொன்னபடி நிற்கிறது. நம்ம வாழ்க்கை நிற்கணும், நம்ம வாழ்க்கை சிறப்படும் சொன்னால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொன்னால் ஆகும், உங்கள் வாழ்க்கையை மாற, உங்கள் பிரச்சனை தீர அவர் சொன்னால் ஆகும். இந்த வார்த்தை மூலமாக அவங்க யாருக்கோ பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் முடியாத அப்படிங்க சோர்ந்து நின்று இருக்கலாம். அவர் சொல்கிறாரு, சொன்னால் ஆகுமா, நீ என்னை நோக்கி கூப்பிடு மகளே மகனே, நீ சொல்லு, உன் பிரச்சனை தீரப்போகுது, நீ என்னை ஏற்றுக்கொள், என்னை கூப்பிடு, நான் வந்து உன் பிரச்சனை தீர்க்கிறேன் என்றார். என்னுடைய நாமம் அதிசயமானது, அற்புதமான நாமம். உலகத்தில் இருக்கிற காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் என்று சொல்லத்தக்கதா இயேசு உங்களுக்குள்ள வந்தார்னா எல்லா காரியம் வேஸ்டாய், பழையதெல்லாம் ஒழிந்துன, புதிதாயின, எல்லாம் புதிதாயின, உன் வாழ்க்கை புதுசாக மாறிடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை கேட்குற உங்களுடைய குடும்பத்தில் போராட்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், இயேசு கிட்ட சொல்லுங்க. அவர் தான் சொல்றாரு, சொன்னால் ஆகும். நீ சொன்னால் ஆகுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, கட்டளையிட்டா நிற்கும். ஐயோ, என் மகன் கூப்பிட்றான், அவன் எதை சொல்கிறான், நான் கட்டளையிட போகிறேன், அவனுக்காக கட்டளையிட போகிறேன், கட்டளையிட்டு அதை எல்லாம் நிற்க பண்ணிட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார். என் நண்பு சகோதர சகோதரர், இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் போராட்டங்களுக்கு வாடுன்னு சொன்னால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். நீங்கள் கட்டளையிடணும், இயேசு என் வாழ்க்கையில் வரணுமான்னு ஒரு கட்டளை. ஏசப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற கட்டளை எனக்குள்ள ஒரு பெரியவர் என்று சொல்லத்தக்கதா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வைராகம் வந்துச்சுன்னா நீங்கள் சொன்னால் ஆகுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசினா அது ஆகும். எப்பொழுது ஆகும்னு சொன்னால் இயேசு உங்கள் இருதயத்தில் வந்த உடனே நீ கட்டளையிட்டால் அது நிற்குங்க. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார்,
நான் செய்வதை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிற நீங்களும் என்னை காட்டிலும் பெரிய அற்புதங்கள் செய்யும் சொல்லிட்டு போயிருக்காருங்க. நம்ம செய்வோங்க. சொன்னால் ஆகும், கட்டளையிட்டான் இருக்கும். நீங்கள் கட்டளையிடுங்க. உங்கள் பிரச்சனை பார்த்து கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை என்னோட தீரணும், இயேசுவின் நாமத்தில் வறுமை மொழியணும், இயேசுவின் நாமத்தில் வியாதி என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுங்க. இயேசு அதை பார்த்து தாங்க சொல்கிறாரு. இந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், இந்த வசனத்தை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தொடர்ந்து வீடியோ பார்க்கறது மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து இந்த வீடியோவும் வசனத்தை கேட்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.